அவங்க அழும்போது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு? ரொம்ப வலிக்கும். என்ன பண்ணாலும் அழ நிக்காது. நான் என்ன பண்ணணும்னு தெரியாது. அவங்க எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. எனக்கு இந்த கஷ்டம், இல்ல எனக்கு இத வாங்கி குடு, இல்ல எனக்கு இது இந்த ப்ராப்ளம், எனக்கு இதனால சால்வ் பண்ணு. எதுவுமே இல்ல. நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க கஷ்டத்துல இருக்காங்க. நம்ம எதுவும் சொல்லி அத அதிகரிக்க கூடாது. கோவமும் உங்களுக்கு வராது அந்த வராது. டைம்ல? வராது. நிச்சயமா நான் ரொம்ப வராது. கோவம் காட்டிருக்கேன். நீங்க நான் அடிச்சிருக்கேன். I've kicked him. Like சீரியஸா kicked him. அந்த விளையாட்டுல ரெசல் பண்றது அண்ணா தங்கச்சி அதே இல்ல. சீரியஸா கோவத்துல விட்டுட்டு போயிடு. நான் சொல்றேன்ல, ஏன் நிக்கிறேங்க? போ, வெளியே போ. இப்போ என்ன நிலைமையில இருக்காங்களோ அதை இன்னும் அதிகரிக்க கூடாது. முடிஞ்ச வரை நாளைக்கு கம்மி பண்ணணுமே தவிர அதிகரிக்க கூடாது. ஸோ அப்போ நான் வந்து கோவப்பட முடியாது, நான் வந்து சலிப்பு காட்ட முடியாது, பொறுமையா தான் காட்ட முடியும். ஸோ அந்த பொறுமையை காமிச்சிட்டு இருக்கு. அவங்களும் உங்களை விட்டு போயிருந்தா நீங்க அந்த தாட்ஸ் சொன்னீங்களே அது அண்ணா இருந்தது. விடல. இது வரைக்கும் என் பெட்ரூம்ல அந்த சாப்பாடு தாப்பால்ல அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அன்பு பாசம் அப்படிங்கறதெல்லாம் சும்மா இல்லையா? அது வந்து ஃபேமிலியில இருக்கிறவங்க கொடுக்கணும். அதுவும் நல்லா இருக்கும்போது நம்ம கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது யாரு நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கறதுதான். கூட பிறந்தவங்களா இருந்தாலும் இப்ப எல்லா குடும்பங்களையும் எல்லாருக்கும் அந்த அன்பு கிடைக்கிறது இல்ல. அண்ணன் தங்கச்சி அப்படிங்கறது ரொம்ப பெரிய உறவு. இவ்வளவு டிப்ரெஷன்ல இருக்கும்போது அதை ஹேண்டில் பண்றது ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒண்ணு விட்டுருவாங்க, கை விட்டுருவாங்க. நீங்க எப்படி இவ்வளவு பொறுமையா அவங்கள ஹேண்டில் பண்ணி கேர் பண்ணீங்க? மகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், நம்ம அந்த சமயத்துல லவ் பண்ணினாலும் ஒரு கட்டத்துல நம்ம லவ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அவங்களும் ஒரு கட்டத்துல உங்களுக்கு லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது அப்போதான் நம்ம அவங்களுக்கு திருப்பி காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த சந்தர்ப்பத்தை நான் தவற விடல. எவ்வளவு காலம் அவ்வளவு பொறுமையா தங்கச்சிய பாத்தீங்க பத்திரமா? சரி, அந்த பீரியட் வந்து ஒரு 1 year மேக்ஸிமம். அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. She was very brave. She fought well. குழந்தை மாதிரியும் அந்த டைம் பிஹேவ் ஆமா. பண்ணுவாங்க. எப்படிங்க? நீங்க தானே சொல்லணும் என்ன Because he is a very good father. ஃபாதர். அண்ணா இல்ல, அப்பா. There may be நிறைய அப்பா இருப்பாங்க, பிரின்சஸ் மாதிரி அவங்க குழந்தைங்க பாக்குறதுக்கு. பட் நான் பார்த்த உலகம், என்னோட 43 years of my life, there is no better father than him. ஆனா உதச்சா கூட எப்படி அவ்வளவு பொறுமையா இருந்தீங்க அண்ணா? சரி, நம்ம அந்த அன்பு வைக்கிறோம் ஒருத்தர் மேலன்னா அப்போ அவங்களும் திருப்பி நமக்கு அந்த அன்பு காட்டுறாங்கல்ல. அந்த டைம் நீங்க ஜட்ஜ் பண்ணவே இல்ல தங்கச்சிய? No. இப்போ உடம்புல ஒரு வலி அப்படின்னா, ஒரு வியாதி இருக்கு, இப்ப கிட்னில ஏதோ பிரச்சனை, ஹார்ட்ல ஏதோ பிரச்சனைனா மக்கள் ஏத்துக்கிறாங்க. ஆனா மன உளைச்சல், மனசுல பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஈஸியா அத ஃபேமிலி மெம்பர்ஸே கூட சப்போர்ட்டிவா எடுத்து ஹெல்ப் பண்றது இல்ல. சோ அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க? அதுல ஒரு சின்ன பங்கு மட்டும் அவங்களுக்கு உண்டு. என்னன்னா, அந்த உமன் பாடி எப்படி பிஹேவ் பண்ணும், அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுத்தாங்க. ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, என்ன இப்படி பிஹேவ் பண்ணுறேன் அண்ணா, நோ மந்த்லி சைக்கிள், ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ வில் பி. சம்டைம்ஸ் வில் பி வெரி ஆங்கிரி, சம்டைம்ஸ் வில் பி வெரி சைல்டிஷ். ஸோ அந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த உமன் பாடி வந்து ஒரு சீராக பிஹேவ் பண்ணாது, அது இப்படி அப்படி தான் பிஹேவ் பண்ணும் அப்படின்றது. அப்போது டிப்ரெஷன் சமயத்தில் இன்னும் எவ்வளோ ஜிக்ஸாக பிஹேவ் பண்ணுன்றது ஒரு அனுமானம் கிடைச்சிருச்சு எனக்கு. தங்கச்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு குழந்தை தான் ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிற ஒரே ஏமாளி. எக்கச்சக்கமான மெடிக்கல் நாலேஜ். இப்போ அது கூட சேர்ந்து அதே மாதிரி ஈக்குவலா ரிலீஜியஸ். இவங்கள மாதிரி வந்து ஒரு அன்பு காட்டுறதுக்கும் கருணை காட்டுறதுக்கும் ரொம்ப கம்மியாக ஆட்கள் இருப்பாங்க இந்த உலகத்தில். ரொம்ப ரொம்ப கம்மி.